الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال تعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال تعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது இரக்கமுள்ளவன், கருணையுள்ளவன், மன்னிக்கக்கூடிய மிகவும் தயாளமுள்ளவன், அடியார்கள் கேட்பதை வாரி வழங்கக்கூடியவன். அந்த ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளையில் சில மனிதர்களுடன் ரகசியம் பேசுவான். அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அந்த ரகசியத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீல் புகாரி என்ற அவர்களுடைய அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். அதில் அல்லாஹ் தஆலா மனிதனால செய்யப்பட்ட அனைத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துவார். நீ இதை செய்தா, இதை செய்தா, இதை செய். அந்த அடியான் தான் செஞ்ச தவறுகளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் யுக்ரிருல் அப்த் ஏற்றுக்கொள்வான். இறுதியாக அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவானாம், நீ இவ்வளவு தவறுகள் செய்திருந்தும் நான் இன்று உன்னை மன்னித்து விடுகிறேன். முதலாக இந்த சிறப்பான ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற இந்த தீன் மிக இலகுவான அழகான மார்க்கம். எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களாலும் எந்த சூழலிலும் எந்த நாட்டிலும் பின்பற்றதுக்கு மிக இலகுவான அழகான எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கத்தை, தீனை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமார்கள். அல்லாஹ் வேதங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஹஃபை கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தான். குதிரைகளை அவர்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு அதை கழுகி அதற்கு கவசங்கள் அணிய வைக்கக்கூடிய அந்த குறுகிய நேரத்தில் முழு ஜபூரையும் ஓதி முடிப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிக இனிமையான குரலை கொடுத்திருந்தார். ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்தை இறக்கி வைத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார். காது இயாத் என்ற ஒரு பெரும் மகான் அவர்கள் அஷ்ஷிஃபா என்ற கிரந்தத்தில் அந்த துஆவை பதிவு செய்திருக்கிறார். ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன் கைரு உம்மத்தின் يأمرون بالمعروف ينهون عن المنكر رب اجعل أمتي قال لا تلك أمة أحمد. யா அல்லாஹ், நான் ஒரு உம்மத்தை காணுகிறேன், அவர்கள் நலவை கொண்டு ஏவுவார்கள், தீயதை விட்டு தடுப்பார்கள், அந்த உம்மத்தை எனக்கு தா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தில்க உம்மத்து அஹ்மத். இது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன் அனாஜிலுஹும் ஃபீ சுதூரிஹிம் யக்ரஊனஹா ரப்பி ஜஅல் உம்மதி قال லா தில்க உம்மத்து அஹ்மத். ஒரு 7 வகையான துஆக்களை கேட்டார்கள். யா அல்லாஹ், அந்த உம்மத்தை காண்கிறேன், அவர்கள் தன்னுடைய குர்ஆனை
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் மரணம் செய்திருப்பார்கள், பாடமிட்டிருப்பார்கள். அந்த உம்மத்தை எனக்கு தான் என்று கேட்ட நேரத்தில் இல்ல, அது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அல்லாஹ் தஆலா தௌராத்தை இறக்கி வைத்தது போல இன்ஜீலையும் இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. இது அவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஹு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், சஹாபாக்கள் தனக்கு மத்தியில் எப்படி அன்பு, பாசம், நேசம், கருணை, சகோதரத்துவத்துடன் இருந்தார்கள். நபி அவர்களை எப்படி பின்பற்றினார்கள், அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும், அவர்களுடைய சஜ்தாவுடைய அடையாளங்கள் எப்படி காணலாம் என்று அல்லாஹ் தௌராத்தில் மட்டுமல்ல இன்ஜீலையும் அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இந்த உம்மத்துக்கு பிறகு வேற உம்மத்து கிடையாது என்ற அல்லாஹ் ஒரு முடிவை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தை லேசாக்கி, அழகாக்கி, எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக ஆக்கி, கஷ்டங்கள் சிரமங்களை போக்கி அல்லாஹு தஆலா நோன்பு விதியாக்கினதுக்கு பிறகு என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யுரிதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரிது பிக்குமுல் உஸ்ர. உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை, இலகுவை லேசை நாடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்துல சொன்னார்கள், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் மிக லேசானது என்று சொன்னார். நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனங்களில் 4 அம்சங்களை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒன்னாவது ஈமான், இரண்டாவது இல்ம், மூன்றாவது அஹ்லாக், நாலாவது இஹ்லாஸ். இந்த 4 பலகீனம் இஸ்லாத்தை கஷ்டமாக்கிவிடும், மார்க்கத்தை கஷ்டமாக்கிவிடும். இவ அழகாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீனை மனிதனுக்கு சிரமமாக்கக்கூடிய சில அம்சங்களை மட்டும்தான் இங்கு நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, சென்ற மாதம் ரஜப், இந்த மாதம் ஷாபான் 18ஆம் திகதி வரை பார்க்க இருக்கிறோம். அதை ஷாபானுடைய 29ஆம் பிறை 19 ஒன்று 30ஆக இருக்கும், இல்லைன்னா ரமதானுடைய முதல் நாளாக இருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா ரஜபை தந்தான், ஷாபானை தந்திருக்கிறான், ரமதானை எதிர்பார்த்திருக்கிறோம். துஆ செய்து கொண்டே இருந்தோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் பல்லிக்னா ரமதான். அல்லாஹ் ரஜபை பரக்கத்தாக, ஷாபானை பரக்கத்தாக வைத்து நாங்கள் கடந்த காலங்களில் அடைந்ததை விட சிறப்பாக எமக்கு இந்த ரமதானை அடைய செய்வாயாக என்று அல்லாஹ் இடத்துல கேட்டோம். ரஜபுடைய மாதம் அற்புதமான இஸ்ராவுடைய பயணத்தை, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால அந்த ஹரத்துல அவர்களுடைய வீட்டில இருந்து அவர்கள் சுமந்து செல்லப்பட்டு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அதுல ஒரு தங்க பாத்திரத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அந்த இரா பயணத்தை கடத்திவிட்டு ஒரு குறுகிய நேரத்தில் திருப்பி கொண்டு சேர்த்து விட்டார்கள். மா கதபல் ஃபஆது மா ரஆ ஃபதுமாரூனஹு அலா மா யரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்பான தன்னுடைய இந்த கண்களால் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்தார்கள். நீங்கள் அதில் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்மில் வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோயிச்சையின்படி பேசுவதில்லை. அல்லாஹ்வுடைய அந்த தரிசனம் எப்படி நடந்தது என்பதெல்லாம் அல்லாஹ் இந்த சூரத்தில் சுட்டிக்காட்டி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஐவேளை தொழுகையை அல்லாஹ் கடுமையாக்கினார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. நீங்க தொழுகைகள்ல கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு ஒரு தொழுகை கடமையாக பட்ட பிறகு அதை விடுகிறாரோ, மன் ஃபாதத்து ஸலாத்துன் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு மாலு,
அவருடைய சொத்து செல்வம் அனைத்தும் பறிபோனதுக்கு சமம். மன் ஹாஃபத அலைஹின்ன லிவக்திஹின்ன அத்கல் ஜன்னah, யார் அதை பாதுகாப்பார்களோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவைக்க போகிறார். அதனால் அந்த மேராஜ் ரஜபுடைய மாதம், இந்த மாதத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிறப்பான பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி தந்தானோ அதை நாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவர்களாக என்றுமே மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் ரமதானை அல்லாஹ் 2ஆம் ஹிஜ்ரியில் கடமையாக்கினான். இந்த 1447 ஹிஜ்ரி அப்படின்னா 1445 வருடங்களுக்கு முன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா 2ஆம் ஹிஜ்ரியில் இதை கடமையாக்கினான். நோன்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இன்னா நஹ்னு நஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு ஹாஃபிதூன், ஒரு 5-6 வயதுக்குள்ள, இலங்கையில் எனக்கு தெரிய 6-7 வயது பிள்ளைகள் கூட குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் நிஅமத்து தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கேட்ட பாக்கியம் இந்த உம்மத்துக்கு அதை கொடுத்திருக்கிறான். இலங்கையில் அரபு மொழி அல்ல எங்களுடைய தாய்மொழி, ஆனால் இலங்கையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குழந்தைகள் சிறு வயதிலிருந்து குர்ஆனுடன் தொடர்பாகுவதற்கு மக்தப் பள்ளிக்கூடம், குர்ஆன் மதரசாக்கள், அதில் எங்களுடைய குழந்தைகளை மஸ்ஜிதோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக உருவாகும். உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞரும் ஒரு அரசியல்வாதியும் ஒரு ஆலிமும் தான் அல்லாமா இக்பால் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்திய மண் பெற்றெடுத்த ஒரு பெரிய மகான் அவர்கள். ஸ்பெயினுக்கு அவர்கள் சென்று விட்டு வந்து ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்திய மக்களுக்கு. அது எங்களுக்கும் அதேதான் அது எத்தி வைக்கப்படுகிறது. ஓ இந்தியா வாழ் மக்களே, உலமாக்களே, குழந்தைகளுக்கு நீங்க மார்க்கத்தை சிறு வயதில் இருந்து அந்த மக்தப் குர்ஆன் கிளாஸ் என்ற வடிவத்தில் கற்றுக் கொடுக்காவிட்டால் இந்தியாவும் ஒரு ஸ்பெயினாக மாறும் என்று சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் சர்ச்சுகளாக மாற்றப்பட்ட ஒரு மிக கவலையான வரலாறு இஸ்லாமிய வரலாறில் பதிவு செய்யப்பட்டது. அந்த நிலைமை உலகத்தில் எங்கேயும் வரக்கூடாது என்றால் எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய பெரியவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் மஸ்ஜிதோட தொடர்புள்ள சமூகமாக இருக்கணும். மன் அலிஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய மாளிகை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார். பைத்து குல்லு தகீன், ஒவ்வொரு தக்வா உள்ள மனிதனுடைய வீடுதான் அல்லாஹ்வுடைய மாளிகை. ஃபல்யஷ்ஹத் லஹு பில் ஈமான், அவனுக்கு ஈமான் இருக்குது என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் மஸ்ஜிதோட தொடர்புள்ள சமூகமாக ஃபல்யுஹிப்பல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நேசிங்கள். ஃபஇன்னஹா அஃப்னியத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாளிகை. மைமூனத்துன் மஹ்மூன் அஹ்லுஹா, பரக்கத்தான இடம், இதில் வரக்கூடியவர்களும் பரக்கத்தாகி விடுவார்கள். அல்லாஹ் ஜம்சம் தண்ணிய உலகத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து வெளியாக்கி உலக மக்களுக்கு அல்லாஹ் புகற்ற வைத்திருக்கிறது போல எங்களோட வாழ்க்கையிலிருந்து வெளியாகும் அந்த நிம்மதி, சந்தோஷம், அந்த பரக்கத்து உலகத்துக்கு அது ஒரு பொக்கிஷமாக மாறுவதற்கு மஸ்ஜிதோடு தொடர்புள்ள ஒரு சமூகமாக மாற வேண்டும். மஸ்ஜித் வீடை விட நேசிக்க வேண்டும். மஸ்ஜிதில் கொடுக்கப்படக்கூடிய தூதை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்று என்னுடைய வீட்டில் நான் வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு இந்த குழந்தையை நான் எப்படி குர்ஆனுடன் தொடர்புள்ள ஒரு குழந்தையாக மாற்றுவது, என்னுடைய வீட்டை மஸ்ஜிதோடு எப்படி கிடைத்துள்ளதாக மாற்றுவது. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து வீட்டுக்குள்ள வாரதில்லை, ஆனா அந்த பவர் வீட்டுக்குள்ள வரும். அதே போலதான் மஸ்ஜித் வீட்டுக்குள்ள வாரதில்லை, மஸ்ஜிதுடைய தூது வீட்டுக்குள்ள போகும். அந்த மஸ்ஜிதுடைய தூதை நாம் சுமந்து கொண்டு எங்களுடைய மனைவியுடன், எங்களுடைய சகோதரிகளுடன், எங்களுடைய தாய்மார்களுடன், எங்களுடைய மகரமானவர்களுடன் நாங்கள் உரையாட வேண்டும், பரிமாறிக்கொள்ள வேண்டும், எத்தி வைக்க வேண்டும், கலந்துரையாட வேண்டும். அவர்களுக்கு இந்த தூதை எத்தி வைக்க வேண்டும்.
எங்கட சமூகம் ஒரு மஸ்ஜிதுள்ள சமூகமாக, இந்த ஏரா ஒரு மக்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்களாக மாறும் பொழுது அல்லாஹ் நன்மாராயம் தருகிறான். எங்களை பார்த்து அல்லாஹ் நன்மாராயம் தருவது போல இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மானம் என்ன? وبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه اولئك هداهم الله اولئك هم الباب. யார் அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை கேட்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், புத்திசாலிகள். நபி அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எங்கட ஒவ்வொருவர்களுக்கும் ஜும்மாவை மட்டுமல்ல, எந்த ஒரு உரையையும், எந்த ஒரு பயானையும், எந்த ஒரு நசீகத்தையும், எந்த ஒரு தூதையும் சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடியது, இது அழகான ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அல்லாஹ் எத்தி வைக்கக்கூடிய வார்த்தை தான், நீங்க புத்திசாலிகள், நேர்வழி பெற்றவர்கள். அப்ப புத்திசாலிகள் நேர்வழி பெற்ற கூட்டத்தில் ஆகிக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஷாபானுடைய சிறப்பான இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என் உள்ளத்தால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி, யா அல்லாஹ் 27ஆம் திகதி மட்டுமல்ல, லைலத்துல் கத்ரை நாடி நிற்கக்கூடிய நாள் மட்டுமல்ல, இன்றைய நாள் இந்த ஜும்மாவில் ஷாபானுடைய இந்த சிறப்பான நேரத்தில் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை தூய்மையாக மனிதனாக இந்த மஸ்ஜிதில் இருந்து நான் வெளியாக வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த இடத்தில் இருந்து கொண்டு மண்டாடினால் அல்லாஹ் தஆலா இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பை தருகிறேன் என்று சொல்கிறார். மல்லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபர்ஜா மின் குல்லி தீகின் மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 நபி அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னார்கள். நபியுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிஹி வ மா தஅக்கர். நபி அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து, அல்லாஹ் என் முன்பின் பாவத்தை மன்னித்து விட்டான், யாருக்கும் கொடுக்காத அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கடைசி இறக்கிய சூரத், அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் நஸ்ல்ல ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை துதித்து புகழ் பாடக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திரு, தனிமையில செய்தது, ரகசியமாக செய்தது, உனக்கு தெரியாம செய்தது, உனக்கு தெரிஞ்சு செஞ்சது, யா அல்லாஹ் எதையுமே நான் மக்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்த பாவங்கள், என்னுடைய வட்டி, குடுக்கல் வாங்கல், என்னுடைய சினா, விபச்சாரம், என்னுடைய சூது, என்னுடைய பெரும் பாவங்கள், பிறருக்கு அவதூறு, குற்றச்சாட்டுறது, பிறரை வீணாக பழிக்க இழுக்கிறது, பாதைகள் இருந்து அவர்களை அவமானப்படுத்துவது, சோசியல் மீடியாவை பயன்படுத்தி தவறாக விமர்சிக்கிறது, கண்டதெல்லாம் பிறருக்கு பரிமாறிக்கொள்வது, கஃபாபில் மர்இ கதிபன் ஐயோ ஹதிஸு பிகுல்லி மா சமஅ. ஒரு மனிதன் பொய்க்காரனாகிறதுக்கு போதும் தனக்கு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி மற்றவர்களுக்கு பரிமாறுவது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, ஒருவருக்கொருவர் மதிக்கும் சமூகமாக மாறக்குள்ளதான் ஒரு சமூகத்துடைய ஐக்கியம், ஒற்றுமை அது வளர்க்கிறது. எப்ப சமூகத்துல ஒரு உருது சொல்லில் இப்படி சொல்கிறார்கள், ஒழுக்கம் உள்ளவன் பாக்கியம் உள்ளவன், ஒழுக்கம் கெட்டவன் பாக்கியம் கெட்டவன். தகப்பனோட நடப்பது எப்படி, தாயோட நடப்பது எப்படி, முதியவர்களோடு நடப்பது எப்படி, எனக்கு நன்றி செய்தவர்களோட நடப்பது எப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரோதம் காட்டிய, வைராக்கியம் தீர்த்த, நயவஞ்சகனாக வாழ்ந்த, எதிரி எல்லாம் எதிரியாக இருந்த, எப்பொழுதுமே நபி அவர்களை மதீனாவிலிருந்து விரட்ட வேண்டும் என்று நாங்கள் கண்ணியமானவர்கள் இவரை வெளியேற்றி விடுவோம் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு கூட நபி அவர்கள் அவனுடைய புதைக்குழியில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த கபர்கிட்ட போய் இந்த பணத்தை வெளியிடுங்க என்று தான் அணிந்திருந்த அந்த கமீஸை கலட்டி அவன் மெயினில போட்டு அவனை கௌரவித்தார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்துல, பத்ருடைய யுத்தத்தில் என்ற சிறிய தந்தை அப்பாஸ் அவர்கள் ஆடை குறைவாக இருந்த நேரத்தில்
இவன் ஒருவன் தான், அவன் ஆடைதான் இவருக்கு சரியாக இருந்தது, இவர் உதவி செஞ்சாதே ஒரு காரணத்துக்காக நாளை கியாமத்து நாளையில் இவன் நரகத்துக்கு போகிறான் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். ஆனால் உலகத்தில் இவன் எனக்கு செய்த ஒரு நன்றிக்கு நான் நன்றி கடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்ற அந்த துணியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இதை வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்களும் நீங்களும் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள சமூகமாக வாழ வேண்டும், இஸ்திக்ஃபார் உள்ள சமூகமாக வாழ வேண்டும். இந்த ஏராவில் இருக்கக்கூடிய இந்த 50 சுற்ற மஸ்ஜிதுகளும் இதே தூதை சுமந்த மஸ்ஜிதுகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த தூது பரிமாறப்பட வேண்டும். நாங்கள் இந்த ஊர் ஒரு சிறந்த சமூகமாக மாறுவதற்கு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் தேவை. அல்லாஹ் தஆலா ஷாபான்ல ரஜப்ல மட்டும் ரமதான்ல மட்டும் வைத்து இல்ல, இன்னல்லாஹ் தஆலா யன்ஸில் ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் இறங்கி வருகிறான். அல்முன் முஸ்தக்ஃபிரின் அஸ்தக்ஃபிர் லஹு அல்மின் ஸாயிலின் உதீஹி. யாரும் மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா, உங்களை நான் மன்னித்து விடுகிறேன். யாரும் என்ன கேட்கிறீங்களா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நீங்க உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் சொல்லி மட்டும் போதாது, செய்து காண்பீங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஸஅல்து ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீங்க உதவி தேடுவதாக இருந்தால் உங்களுடைய செருப்பு பாதணி பிஞ்சு போனாலும் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கேளுங்கள், தருவான், உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழக வைத்து தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டதை ஆகிரத்தில் தருவான். எதுவரைக்கும் நான் கேட்டு தரவில்லை என்று சொல்லாத வரைக்கும் தந்து கொண்டே இருப்பான். அவனுடைய ஹசானா குறைய மாட்டாதே, எங்களுடைய நன்மை அவனுக்கு எதையும் அதிகரிக்க மாட்டாதே, எங்களுடைய பாவம் அதுக்கு அவனுக்கு எதையும் குறைக்க மாட்டாதே. அவன் அவ்வளவுக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் கானுவலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாத ذلك في ملك شيئا. உங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் தக்வா உள்ளவர்களாக மாறுவதை கொண்டு ஏண்ட ஹசானால எனக்கு வாக்கு உங்களோட தேவையில்லை, உங்களோட நலவு எனக்கு தேவையில்லை, உங்களோட சுஜூத் எனக்கு தேவையில்லை, நீங்க செஞ்சா நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நீங்க பெறுவது அது உங்களுக்கு தான். அல்லாஹு தஆலா இந்த பாவம் செஞ்சதினால அல்லாஹ்வுடைய ஹஸானால குறைய மாட்டாது, கூட மாட்டாது. அல்லாஹ் கொடுத்தான். லவன் அவ்வலக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் காமு அலா ஸஈதின் வாஹிதின், ஒரு தட்டுல அவர்கள் தரை மட்டத்தில் நின்று சாலு குல்ல வாஹிதின் மின் பஸ்லத்துஹும், ஒவ்வொருவரும் தனக்கு தேவையானதை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ஹஸானா குறைய மாட்டாது. கேட்போம், உடனே தருவான். பத்ர்ல கொடுத்தது போல லக்கத் நஸரக்குமுல்லாஹ் பத்ரின் ஃபஅன்தும் அதில்லா. வரப்போகிறது ரமதான், வெற்றியின் மாதம், குர்ஆனுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய மாதம், பத்ரை ஞாபகப்படுத்தும் மாதம். லக்கத் நஸரக்குமுல்லாஹ் பத்ரி அன்தும் அதில்லா, சிறு தொகையாக இருந்தீர்கள். இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினீர்கள், நபியே பூமியை நனைச்சு விட்டீர்கள் உங்களுடைய கண்ணீரால். கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹு தஆலா உத்குருனி அத்குருக்கும், இந்த ஞாபகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துகிறேன், என்னிடத்துல கேளுங்க, நான் தட்ட மாட்டேன் என்று சொல்கிறான். கேட்டால் உடனே தருவான், தாமதிச்சு தருவான். ஹுதைபியால தாமதிச்சு கொடுத்தான் வெற்றிய, அழுக வச்சு தருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். கண் பார்வையை எடுத்தான், மகனையும் எடுத்தான், கண்ணையும் கொடுத்தான், மகனையும் கொடுத்தான். கொடுக்க வந்தால் அப்படித்தான் கொடுப்பான். கேட்டதுக்கு மாற்றமாக கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டார்கள். ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா, நான் சம்மைதுஹா மரியம், நான் ஒரு ஆணை கேட்டு நீ பெண்ணை தந்து விட்டாயே, மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். அன்னா லகி ஹாதா, ஓ மரியமே உனக்கு எங்கால் கிடைத்தது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, ஒரு அறைக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த தாய், பத்தினித்தனமான தாய், அல்லாஹ்வுடைய அருளாக, அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவாக வந்த அந்த தாய், அவர்கள் வலம் யம்சஸ்னி பஷர், இந்த ஆணும் என்னை தொடாமல் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தாய், அந்த தாயுடைய ஒரு பேர் மட்டும் தான் குர்ஆன்ல ஒரு பெண்ணுடைய பேர் இடம் பெற்றிருக்கிறது, சூரத் மரியம் என்ற வடிவத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய்க்கு கொடுத்தான். அந்த தாய்க்கு, இம்ரானுடைய மனைவிக்கு, அது ஒரு ஆணாக இல்லை பெண்ணாக கொடுத்தான். தாமதிச்சு கொடுத்தான், கேட்டதுக்கு மாற்றமாக கொடுத்தான். கேட்டது ஆகிரத்துல தருவான். நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். நான் ஓதின 4 திருவசனங்களை வாழ்க்கையில எடுத்தால் இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாற முடியும். அதை இந்த ஏராவூர் மக்கள்
தக்வா உள்ளவர்களாக உள்ளச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு ஒன்னாவதை ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன். ஈமான் உள்ளவர்களும் ஈமானற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். இரண்டாவது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உலமா சமூகமே, மஸ்ஜிதோட தான் நீங்க இருக்கிறீங்க, மதரசாவோட தான் இருக்கிறீங்க, மக்தபோட தான் இருக்கிறீங்க. அது ஒரு குறுகிய வட்டம். உங்களோட விசால தன்மையை ஏற்படுத்தி மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய நேரத்துல பெரும்பான்மையான மக்களோட உங்களுக்கு உறவு ஏற்படும். பொதுமக்களுக்கு நேரம் கொடுங்க. அசருக்கு பிறகு கொடுங்க, மகரிபுக்கு பிறகு கொடுங்க, இஷாக்கு பிறகு கொடுங்க, ஃபஜருக்கு பிறகு கொடுங்க. ஒவ்வொரு மஸ்ஜிதும் ஏராவூருடைய உலகத்துடைய தமிழ் பேசும் மக்களுடைய எங்கெல்லாம் உலமாக்கள் இருக்கிறீர்களோ இதை கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் நான் முஅல்லிம் தான், நான் முதர்ரிஸ் தான், நான் மக்தப் பாடம் நடத்தக்கூடியவன் தான், அந்த 20-30 பிள்ளைகளுக்கு நடத்துறேன், 100-200 1000 மக்களுக்கு ஏந்த தூது போக வேண்டும், ஏந்த அறிவு பரிமாறப்பட வேண்டும். அதுக்கு நான் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து என்னோட அமர்வார்கள், அவர் மஸ்ஜிதில் கற்றுக்கொள்வார்கள். இதுதான் நாங்க உலகத்துக்கு கொடுக்கிற தூது. அது உலக நாடுல வாழக்கூடிய எல்லா உலமாக்களுக்கும், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய அந்த உலமாக்களுக்கு, இன்னும் குறிப்பாக இலங்கை மண்ணில் வாழக்கூடிய எங்களோட உலமாக்களுக்கு, அதே நேரத்துல குறிப்பாக இந்த ஏராவூர்ல உள்ள உலமாக்களுக்கு மஸ்ஜிதுக்கு நீங்க நேரம் கொடுக்கும் பொழுது அந்த மஸ்ஜிதுல வசிக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு தொழில் பிரச்சனை, எனக்கு இந்த சட்டம் வேண்டும், என் மனைவிக்கு இந்த சட்டம் தெரிய வேண்டி இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நான் இப்படி நடத்தி கொள்ளணும், இதெல்லாம் உங்களோட உலமாக்களோட வந்து கேட்பார்கள். உலமா சமூகமும் துறை சார்ந்தவர்களும் படித்தவர்களும் அந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் தொடர்புள்ளவா மாறுவதற்கு மஸ்ஜித் தான், மதீனா முனவ்வரா தான் அதுக்கு இடமாக இருந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான வளர்த்துக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதோட, ஈமான வளர்த்துக் கொள்ள வேண்டும் உலமாக்களோட. அதே நேரத்துல எங்களுடைய அஹ்லாக் இப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல வளர்கிறது. நல்ல பண்புள்ள முன்மாதிரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டின அந்த சிறந்த அஹ்லாக், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பாராட்டுகிறான். எதிரிகளையும் நண்பராக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இத்ஃபா பில்லதி அஹ்ஸன். உன்னுடைய எதிரிக்கும் நீங்க நலவாக பதில் கொடுங்க. உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சஃப்வான் இப்னு உமையாவுக்கு நபி அவர்கள் கொடுத்த பதில், அந்த யுத்தத்தில் எஞ்சிருந்த அனைத்து ஒட்டங்களையும் நட்புடையாக கனிமத்தாக கொடுத்தார்கள். அதோ உலகத்தில் இஸ்லாத்தில் ஒருவன் தான் மிஞ்சிருந்தால் நான் தான் அந்த விரோதியாக இருப்பேன் என்று சொன்னவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியே, உன்னுடைய முகம் வெறுப்பான முகம், மதீனா வெறுப்பான பூமி, நான் இஸ்லாத்தை வெறுக்கிறேன் என்று சொன்ன அந்த சுமாமா 3 நாள் மஸ்ஜிதில் கட்டப்பட்டதற்கு பிறகு நபியுடைய இந்த அஹ்லா, நபியுடைய இந்த அறிவு, நபியுடைய இந்த ஈமான், நபியுடைய இந்த இஹ்லாஸ் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்தது. நாங்களும் அந்த தன்மையுள்ளவர்களாக மாற நபி அவர்கள் சொல்கிறார்கள், தூபாலில் முஹ்லிசீன், இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு சுபசோபனம் மட்டும், அவர்கள் ஒளிவிளக்குகள் ஹிதாயத்துடைய. நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். மன் அஹப்பலில்லாஹ் அப்கதலில்லாஹ் அஜாலில்லாஹ் மனலில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் இமாம். அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து, அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக நாங்கள் வெறுத்து நடந்தால் சுப்ஹானல்லாஹ், அதுதான் ஈமானுடைய உச்சகட்டமாக இருக்கும். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த சமூகமாக மாற மஸ்ஜிதோடு உள்ள சமூகமாக மாறுவோம். சிறார்கள்ல இருந்து, யுவதிகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து மஸ்ஜிதுடைய தூதை சுமந்தவர்களாக மாற்றுவோம். நாங்களும் உலமாக்களும் மஸ்ஜிதோடு இணைந்து ஒரு ஒற்றுமையான சமூகமாக இந்த நாட்டுக்கு ஐக்கியத்தை, ஒற்றுமையை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக சகவாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய, சகவாழ்வு என்பது எங்கட மார்க்கம் எங்களுக்கு, உங்களோட மார்க்கம் உங்களுக்கு. ஆனால் உங்களோட மார்க்கத்தை நாங்கள் நிந்திக்க மாட்டோம், எங்களோட மார்க்கத்துக்கு வாங்கண்டு பலவந்தப்படுத்தவும் மாட்டோம். எங்களோட அஹ்லாக் தான் உலகத்தில் இந்த தீனை அறிமுகமாக்கியது என்பதை மிக தைரியமாக சொல்ல காத்திருக்கிறோம். வாருங்கள், படியுங்கள், பாருங்கள். 20 வருஷத்துக்கு பிறகு நபி அவர்கள் மக்காவை கைப்பற்றும் பொழுது 10,000 சஹாபாக்களுடன் போனார்கள். அது 2 வருஷத்துல 1,24,000 மாறியது. அது நபியுடைய அஹ்லாக் தானே தவிர வேறொன்றும் கிடையாது. 8ஆம் ஹிஜ்ரில அது 20 வருஷம், 21வது வருஷம் ஆகிருச்சு. 13 வருஷம் மக்கால, 8 வருஷம் மதீனால நபி அவர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள். அது 10,000 சஹாபாக்களுடன்
ஆனால் அதே எண்ணிக்கை ஹஜ்ஜத்துல் வதா 9, 10 நபியவர்களுடைய இறுதி முதல் ஹஜ்ஜி அது 10ஆம் ஹிஜ்ரில நடக்கிறது. அந்த 1,24,000 எப்படி வந்தார்கள் என்று கேட்டால் நபியுடைய அஹ்லாக், நபியுடைய பணிவு, சஹாபால் கொடுத்த அந்த தூது. சஹாபாக்கள் நான் இன்றைக்கு பேசிய அந்த தூதை தான் உலகத்துக்கு முன்வைத்தார்கள். ஈமானுள்ள சஹாபாக்களாக, அறிவுள்ள சஹாபாக்களாக, அஹ்லாக்குள்ள சஹாபாக்களாக, இஹ்லாஸுள்ள சஹாபாக்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவர்களை போன்று ஈமானை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அவர்கள் ததஜாஃபா ஜுனூபுஹும் அல் மதாஜி யதுன ரப்பஹும் கௌஃபன் தமவம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், எப்படி விலாவுகளை அவர்கள் படுக்கையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்றாடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை முன்மாதிரியாக காட்டுகிறான். வல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அனைவர்களும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்னுடைய இந்த இறுதி ஆயத்தை நான் எல்லோரும் பற்றுப்பிடித்தால் சூரத்து தௌபாவுடைய 100வது திருவசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபூஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன்ஹும். ஸாபிகூனல் அவ்வலூன் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், மக்கத்துல இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள், மதீனாவிலிருந்து நுஸ்ரத் செய்தவர்கள், யாரெல்லாம் அவர்களை ஈமானிலும் இஹ்லாஸிலும் அஹ்லாக்கிலும் இல்மிலும் பின்பற்றுவார்களோ அல்லாஹ் சொல்கிறான் அவர்களை எல்லோரையும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்னை உங்களையும் அந்த பொருந்திக் கொண்ட கூட்டத்தில், இந்த ஏராவூர் மக்களையும், இந்த கிழக்கு மக்களையும், இந்த இலங்கை மக்களையும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் உடைய இந்த சாட்சி நாம் உறுதிப்படுத்துகிறோம். இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக, ரமதானை எதிர்பார்த்தவர்களாக, எங்களுடைய குழந்தைகளை மஸ்ஜிதோடு இணைத்தவர்களாக, எங்களுடைய வாலிபர் யுவதிகள் வீடுகளையும் மதீனாவுடைய வீடுகளாக மாற்ற யா அல்லாஹ் நீங்களுக்கு கிருபை செய்வாயாக. இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லோரையும் கபூல் செய்வாயாக. மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் எனக்கு நசீபாக்குவாயாக. அல்லாஹ் உன்னை நேசிக்கிறோம், உன்னுடைய நபியை நேசிக்கிறோம், உன்னுடைய சஹாபாக்களை நேசிக்கிறோம், உன்னுடைய அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லடியார்களை நேசிக்கிறோம், ஒவ்வொரு மூமினையும் நேசிக்கிறோம், ஒவ்வொரு கலிமா சொன்ன மக்களையும் நேசிக்கிறோம். எங்களையும் நீ நேசிப்பாயாக. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யின் ஃபீ குலூபினா, யா அல்லாஹ் ஈமானை அலங்கரிக்க செய்வாயாக, நேசமுள்ளதாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் மக்கா மதீனாவுடைய அன்பை, பைத்துல் மக்தஸுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக. அதை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. பைத்துல் மக்தஸை விடுவிச்சு தருவாயாக. உலகத்திலே சாந்தியையும் சமாதானத்தையும் இந்த ரமதான் பெற்று தரக்கூடிய மாதமாக ஆக்கி தருவாயாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய கவலைகள், துன்பங்களை போக்கிவிடுவாயாக. வாலிபர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளையும், யுவதிகளுக்கு, பெண்களுக்கு பொருத்தமான ஜோடிகளையும் நசீபாக்குவாயாக. எங்களை இல்லற வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. தொழில பறக்கச் செய்வாயாக. வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவாயாக. தீன், இஸ்லாம், தூதை உலகமெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய மாற்றுவாயாக. உலமாக்களை மஸ்ஜிதுடன் இணைத்தவர்களாக, உலமாக்களை நேசிக்கக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும், ஒருவருக்கு ஒரு சகோதரத்துவத்துடன் வாழ கிருபை செய்வாயாக. இந்த பெரும்பான்மை மக்களுக்கு இந்த நாட்டில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த, இஸ்லாத்துடைய புரிந்துணர்வை ஏற்படுத்த அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس وحدوا الله فان التوحيد راس السعادة واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. عليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله سبحانه وتعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. قال الله سبحانه وتعالى لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات الحكيم واستغفر الله لسائر المسلمين فاستغفروه.
الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي العربي القرشي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس واتقوا الله ما استطعتم أطيعوا الله والرسول لعلكم ترحمون. قال الله سبحانه وتعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. وقال الله سبحانه وتعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. قال النبي صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا للجنة. وقال النبي صلى الله عليه وسلم الله في أصحابي لا تتخذوا غرضا من بعدي فمن أحبهم فبهم أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم. قال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيد نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيد الشباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله رسوله. اللهم باس مغفرة دائرة باطل لا تقدم بها. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين في مشارق الأرض ومغاربها خاصة في جزيرة سريلانكا. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس القرار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.